இந்து மதத்தில் உள்ள மூதாதையர்கள் நம் மூதாதையர்கள் மூட நம்பிக்கையாளர்களா அறிவியல் அறிஞர்களா என்ற கேள்வி எழும்போது மிக சிறந்த அறிவியல் அறிஞர்கள். நாம் வாழும் பூமியின் தொன்மையையும் உயர்வையும் எத்தனையோ பாடல்களும் உரைநடைகளும் எடுத்துரைத்துள்ளன. இந்து தேசத்தின் பெருமை அதன் வீரமும் ஞானமும் மிக்க வரலாறு மட்டுமல்ல, அதன் மைந்தர்களாகிய நம்முடைய உயரிய சிந்தனைகளும் பேணி வளர்த்த கலாச்சாரமும் தான். உண்மையில் இன்றைக்கு நம் இந்து தேசம் தளவுற்று இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேசத்தின் வலிமை மிகுந்த வரலாறும் பெருமை மிக்க ஆக்கங்களும் இன்றைய இளையவர்களுக்கு தெரிய வைக்கப்படவில்லை. செவி வழி செய்திகளாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு மாற்றப்பட்டு வந்த மண்ணின் மரபும் வீரமும் ஏதோ ஒரு கட்டத்தில் நூலிருந்து போய்விட்டது போல் காணப்படுகிறது. மனம் கூசாமல் தாய் நாடு தரமிழந்து விட்டதாக பேசுகின்றனர். இந்த தலைமுறையிலோ அல்லது அதற்கு முந்தைய தலைமுறையிலோ தொடர்பற்றுவிட்ட தொன்மை பூமிக்கு ஒரு பந்தம் உண்டாக்குவோம். நினைவுகளா சிதைவுகளா மாறிக்கொண்டிருக்கும் பெருமை மிகுந்த வரலாற்றினை மீண்டும் தொடர்வோம். மொழி, இனம், மதம் வேற்றுமைகளை தாண்டி நம் தேசத்தின் பெருமை மிக்க மைந்தர்களை மீண்டும் அடையாளம் காட்ட தொடர் ஆரம்பிக்கலாம். ஆதி காலத்தில் இருந்து தொடங்குவோம். சில பெருமை மிக்க செய்திகளை தருகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியல், கணிதம், வானியல், மருத்துவம் ஆகியவற்றில் சிறந்திருந்த நம் மூதாதையர்களின் சிறப்புமிக்க குறிப்புகள் வேதங்களிலும் சித்தர்களின் பாடல்களிலும் ஓலைச்சுவடிகளாய் இருக்கிறது. அவற்றில் சிலவற்றை பார்க்கலாம். அறிவியல் சிறப்பான மருத்துவ குறிப்புகளை சித்தர்களின் ஓலைச்சுவடிகளில் காண முடிகிறது. அகத்தியரின் மூலிகை மருத்துவத்திலும் போகரின் கனிம மருத்துவத்திலும் புலிப்பாணி சித்தர் விலங்குகளை பயன்படுத்திய மருத்துவ முறைகளிலும் பல அரிய குறிப்புகளை தந்துள்ளனர். கதிரியக்க குறிப்புகளையும் அணு அளவில் மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ரசவாத குறிப்புகளையும் சுவடிகளின் மூலம் காண முடிகிறது. கிமு 3000 ஆண்டுகளில் அணுவின் அமைப்புகளை மாற்றி வேறொரு கனிமமாக மாற்றும் வித்தையை போகர் குறிப்பிட்டுள்ளார். இரத்தம் உறிஞ்சும் அட்டைகளை வைத்து இப்போது ஆராய்ச்சிகள் உலக அளவில் நடைபெறுகின்றன. முதலில் 1020ஆம் ஆண்டு அளவில் தான் இது பற்றிய ஆராய்ச்சிகள் ஆரம்பித்தன. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் இது பற்றிய குறிப்புகள் உள்ளன. மருத்துவ கடவுளாக காணப்படும் தன்வந்திரி பகவானின் கையில் மருத்துவ உபகரணங்களுடன் இரத்தம் உறிஞ்சும் அட்டைகளும் உள்ளன. வானியல் ருக்வேதத்தின் குறிப்புகளை கொண்டு 1315 சைனாச்சாரியர் என்ன விஜயநகர பேரரசின் அறிஞர் ஒளியின் வேகத்தை குறிப்பிட்டுள்ளார். ஓ சூரிய கடவுளே, அரை நிமிஷத்தில் 2022 யோசனைகள் கடந்து வரும் உன்னை வணங்குகிறேன் என்பது அவர் கூற்று. ஒரு யோசனை என்பது 9 மைல்கள், நிமிஷம் என்பது 8/75 வினாடிகள். அவருடைய குறிப்பின்படி ஒளியின் வேகம் வினாடிக்கு 1,86,413 மைல்களாகும். நவீன கணிப்பின்படி வினாடிக்கு 1,86,300 மைல்கள் என குறிப்பிட்டுள்ளன. சூரியன் கதிர்களில் 7 வர்ணங்கள் உள்ளன என்பதை 1500ஆம் ஆண்டிலே, அதாவது கிமு 1500ஆம் ஆண்டுக்கு முன்பாகவே ரிக்வேதம் குறிப்பிட்டுள்ளது. அதையே 7 குதிரைகளாக தேரில் பூட்டியுள்ளதாக காட்டியுள்ளனர். இதையே நவீன கருத்தின்படி 1671 தான் நியூட்டன் முதலில் ஸ்பெக்ட்ரம் என குறிப்பிட்டார். வேதங்களின்படி ஒரு பூஜையினை செய்வதற்கு முன் சங்கல்பமாக கூறப்படும் வாக்கியத்தில் உலகம் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்றைய நாளினை குறிப்பிடுகிறோம். ஒரு மகா யுகம், சதுர்யுகம், 4 யுகங்கள், 43,20,000 வருடங்கள். ஒரு மன்வந்திரம் 30,84,48,000 வருடங்கள். 71 மகாயுகம் ப்ளஸ் ஒரு கிரேதாயுகம். ஒரு கல்பம் 432 கோடி வருடங்கள். 14 மன்வந்திரம் உடன் ஒரு கிரேதாயுகம் அல்லது 100,000 மகாயுகம் ஒரு கல்பம். இதுதான் உலகத்தின் வயதும் ஆகும். நவீன முறைப்படி 454 கோடி ஆண்டுகள். ரேடியோ மெட்ரிக் முறையில் கணிக்கப்பட்ட வயது பூமியுடனே பிறந்ததாக சொல்லப்படும் நிலவின் மாதிரி கற்களிலும் ஆராய்ச்சி செய்து இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. கிமு 3000 ஆண்டளவில் நீளம், எடை ஆகியவற்றை குறிக்கும் அளவீடுகள்
வரையறுக்கப்பட்டன. கணிதத்துறையில் நம் முன்னோர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. கிமு 1500 வேத காலம், வானியல் கொள்கைகள், கணித வரைபாடுகள், எண்கள் ஆகியவை உருவாக்கப்பட்டன. கிமு 2000 பூஜ்ஜியம் குறிப்பிடப்பட்டது. அதுவரை நேர்மறை எண்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டன. எதிர்மறை எண்கள் மைனஸ் குறிப்பிட முடியாதது. நேர்மறை எண்கள் என்றால் ப்ளஸ், எதிர்மறை எண்கள் என்றால் மைனஸ். கிமு 4000 1200 கணித சாஸ்திரத்துக்கான முக்கியமான காலகட்டமாகும். கணிதவியல் வல்லுநராக ஆரியபட்டர், பாஸ்கரா, ஸ்ரீதரா ஆகியோரின் காலம் இது. ஆரியபட்டர் ஒரு நாள் என்பது 23 மணிகள் 54 நிமிடங்கள் 4 வினாடிகள் 0.1 விகிதத்தை கொண்டது என்று கணித்தார். நவீன கணக்குப்படி 23 மணி நேரமும் 56 நிமிடம் 4 வினாடி மற்றும் 0.0991 விகிதம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அவருடைய ஆரியபட்டிகா என்ற நூலில் ஒவ்வொரு கோள்களின் தொலைவும் ஒரு சூரியனை சுற்றி வரும் நாட்களும் நவீன கணிப்புடன் ஒப்பிடும் அளவிற்கு மிக சரியாக கூறப்பட்டுள்ளது. யோகா இன்றைய உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கும் யோகாசன முறைகள் பதஞ்சலி முனிவரால் உருவாக்கப்பட்டது. இவர் கிமு 147 வாழ்ந்தவர். கஷ்யப ரிஷி முதலில் அணு என்ற ஒன்றை குறிப்பிட்டார். அறிவியல் உலகையே வியக்க வைத்த நடராஜர் தத்துவம். உலகின் மிக பெரும் இயற்பியல் விஞ்ஞானிகளில் ஒருவரான கார்ல் சகன் 1934 1996 சிறந்த விஞ்ஞான எழுத்தாளராகவும் விளங்கியது இவர் தனி சிறப்பு. பாமரனுக்கும் அறிவியலை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவாவில் இவர் கடுமையான உழைத்தார். தொலைக்காட்சி தொடர்களை எளிய முறையில் அமைத்து பெரிய விஞ்ஞான விஷயங்களை அழகுற எளிமையாக விளக்கினார். அமெரிக்காவில் ஒளிபரப்பப்பட்டு உலகெங்கும் உள்ள மக்கள் பார்த்த காஸ்மாஸ் என்ற பிரபஞ்சம் பற்றிய தொடரை எடுக்கும் மாபெரும் பொறுப்பை இவர் மேற்கொண்டார். 13 தொலைக்காட்சி தொடர்களில் பிரபஞ்சத்தை பற்றி விளக்க வேண்டும். இந்த தொடரை ஒரு நல்ல அறிமுகத்துடன் தொடங்க அவர் எண்ணினார். இதற்காக பிரபஞ்சம் பற்றிய அறிவை சரியான முறையில் விஞ்ஞான கண்டுபிடிப்பிற்கும் விளக்கத்திற்கும் ஒப்ப எந்த நாகரிகம் கொண்டு இருக்கிறது என்று ஆராய ஆரம்பித்தார். உலகில் மிக பெரும் நாகரிகங்களான எகிப்திய, சுமேரிய, கிரேக்கிய, ரோமானிய, பாபிலோனிய நாகரிகங்கள் உள்ளிட்ட அனைத்து நாகரிகங்களும் ஆராய்ந்தும் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. பல்வேறு நாகரிகங்களையும் அவை சார்ந்த மதங்களையும் ஆராய புகுந்தவர் அவற்றின் இதிகாச புராணங்களை படிக்க நேர்ந்தது. இறுதியாக அவர் பார்வை இந்து நாகரிகத்தின் மீதும் இந்து இதிகாச புராணங்களின் மீதும் பதிந்தது. இந்து மதத்தின் அறிவியல் ரீதியான பிரபஞ்சம் பற்றிய கொள்கையை படித்து பார்த்தபோது அவர் பிரமித்து போனார். இந்தியர்கள் தான் உலகிற்கே பூஜ்யத்தை வழங்கியவர்கள். ஒன்றுக்கு வலப்பக்கத்தில் பூஜ்யத்தை போட்டால் அது 10, 100, 1000 அதிகரிக்கிறது. ஆனால் ஒன்றுக்கு இடப்பக்கத்தில் எத்தனை பூஜ்யங்களை போட்டாலும் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த வியப்புக்குரிய அமைப்பானது கணிதத்தை எளிமையாக்கி எவ்வளவு பெரிய எண்ணானாலும் எழுதுவதற்கும் கணக்குகளை போடுவதற்கும் பயன் ஏற்படுத்தியது. ரோமனிய எழுத்துக்களால் எழுதப்படும் எண்ணோ ஒரு பெரிய தொகை எழுதும்போது பெரிய குழப்பத்தை விளைவிக்கிறது. சுலபமான நடைமுறையில் இல்லாத அதை எழுதவே சிரமப்பட வேண்டும். இது மட்டுமின்றி எல்லையற்ற பிரபஞ்சத்தில் 1000, 10,000, லட்சம் என்ற எண்கள் எல்லாம் மிக சிறியவை ஆகிவிடுகிறது. பெரிய பெரிய எண்களை குறிக்கும் வார்த்தைகள் எந்த நாகரிகத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் திரும்பவும் பார்வை இந்து மதத்தின் பக்கமே திரும்ப வேண்டும். விஞ்ஞானத்தின் முக்கிய இயல்களில் ஒன்றான இயற்பியல் முன்னேற அதன் புது பகுதிகளாக தொகுதி இயற்பியல், துகள் இயற்பியல் அதாவது குவாண்டம் பிசிக்ஸ், பார்ட்டிகல் பிசிக்ஸ் போன்றவை உருவாகியுள்ளன. கார்ல் சகன் தனது காஸ்மாஸ் டிவி தொடருக்காக நடராஜரை தேடி சிதம்பர ரகசியத்தை அறிய தமிழ்நாடு வந்தார். பிரபஞ்சத்தின் எல்லையற்ற காலத்தையும் ஆக்களையும் அழித்தலையும் சுட்டி காட்டும் நடராஜை பற்றிய தமிழகத்தில் அறிந்து கொண்டு நடராஜரை தன் காஸ்மாஸ் நிகழ்ச்சியின் 10வது தொடராக தி எட்ஜ் ஃபார் எவர் பயன்படுத்தி கொண்டார். கலிபோர்னியாவில் பாஸ்டோனா என்ற இடத்தில் உள்ள நடராஜரை அவர் படம் பிடித்தார். இந்த காலகட்டத்தில் அணுத்துகள் விஞ்ஞானத்தை விளக்க வந்த உலகின் மிக பெரும் இயற்பியல் விஞ்ஞானியான டாக்டர் பிரிட்ஜாஃப் காப்ரா நடராஜனின் நடத்தை கண்டு அதிசயித்தார். இவர் ஆஸ்திரியாவில் பிறந்த அமெரிக்க விஞ்ஞானி ஆவார். தி டாவோ ஆஃப் பிசிக்ஸ் என்ற இவரது நூல் உலக பிரசித்தி பெற்றது. இந்த நூல் 1975 வெளிவந்தது. 23 மொழிகளில் 43 பதிப்பங்களாக வெளிவந்த இந்த நூலை லட்சக்கணக்கானோர் படித்தனர். இன்றும் படித்து இன்புறுகின்றனர். அதில் அவர் சிவ நடராஜரின் நடனம் பற்றி பின்வருமாறு கூறுகிறார்.
மேலை நாடுகளின் எந்திரத்தனமான பார்வை விட கீழை நாடுகளின் பார்வை உயிருள்ள முழுமையான ஒன்றாகும். அது சுற்றுப்புற சூழலை ஒட்டியது. கீழை நாட்டு ஞானிகளும் பொருள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் திரவ வடிவம் போன்ற ஒன்றுதான் பிரபஞ்சம். இது எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும் பிரிக்க முடியாத ஒன்றாக அவர்களால் காணப்பட்டது. இந்த கருத்தை இன்ற நவீன பௌதிகத்தில் உருவாகி வருகிறது. நவீன பௌதிகம் அணுத்துகளை தொடர்ந்து நடனமாடும் ஒன்றாக அதிர்ந்து கொண்டே இருக்கும் ஒன்றாக கூறுகிறது. கீழை நாட்டின் ஞானிகள் உலகை பற்றி விவரிப்பது போலவே இது உள்ளது. ஆற்றல் நடனம் அல்லது உலகை உருவாக்கி பின்னர் அழிக்கும் நடனமானது சிவன் நடராஜரின் நடனம் போலவே உள்ளது என அவர் கூறினார். அணுத்துகள் விஞ்ஞானத்தை கற்க விரும்புவோர் நடராஜரின் நடனத்தை பற்றி முதலில் சற்று அறிய வேண்டும் என்றார் காப்ரா. அணுவில் உள்ள நடனத்தை சிவன் நடராஜரின் ஆட்டத்தில் கண்ட காப்ரா அதை அப்படியே லாஸ் ஏஞ்சல்ஸில் 1977 அக்டோபர் 29 ஃபிசிக்ஸ் அண்ட் மெட்டாஃபிசிக்ஸ் என்ற கருத்தரங்கில் தான் முக்கிய ஆற்றிய உரையில் உலகத்திற்கு விளக்கினார். அவர் கூறியதாவது: நவீன இயற்பியல் விஞ்ஞானிகள் பொருளை அசைவற்ற ஜடமாக கருதவில்லை, துடிப்புள்ள தொடர்ந்து நடனமிடும் ஒன்றாகவே கருதுகின்றனர். இந்திய கலைஞர்கள் சிவன் நடராஜரின் நடனத்தை சித்தரிக்கும் அருமையான ஓவியங்களையும் சிற்பங்களையும் படைத்துள்ளனர். இவை பிரபஞ்ச நடனத்தின் பார்வை சித்திரங்களாகும். மேற்கத்திய நவீன உபகரணங்களை உபயோகித்து இப்போது நாம் கண்டறிந்துள்ள சிவன் நடனத்தின் புதிய பிரதிநிதியே. இந்த சிற்பங்களில் உள்ள பிரம்மாண்டமும் அழகும் இதிலும் உள்ளன என்றே எனக்கு தோன்றுகிறது. ஆகவே அவை இரண்டையும் இணைத்துள்ளேன் என்று கூறினார். நவீன உபகரணங்கள் மூலமாக அணுவின் உள்ளே உள்ள துகள்கள் நடனமிடும் அற்புத காட்சியை படம் பிடித்து அதை அப்படியே நடராஜரின் நடனத்துடன் ஒப்பிடும் காட்சியை பார்த்த உலக விஞ்ஞானிகள் வியந்தனர். விஞ்ஞானிகள் தங்களது நவீன உபகரணங்கள் வாயிலாக கண்டதை நம் மெய்ஞானிகள் ஞானக்கண் வழியே கண்டு அப்படியே உலகிற்கு எடுத்துரைப்பதின் உதாரணம்தான் அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் பாடிய பரமகுருவா அணுவில் அசைவா என்ற வரிகளும், அருணகிரிநாதர் பாடிய இருவர் மாயிலோ என தொடங்கும் திருக்குறள் பாடலிலும் அணுவை பற்றி கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து 2004 ஜூன் 18 திகதி ஐரோப்பிய துகள் இயற்பியல் ஆராய்ச்சி மையத்திற்கு இந்திய அரசாங்கம் 2 மீட்டர் உயரமுள்ள நடராஜரின் சிலையை அந்த நிறுவன விஞ்ஞானிகள் இந்தியாவுடன் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் நல்லுறவை போற்றும் வகையில் வழங்கியது. ஜெனீவாவில் அமைந்திருக்கும் இந்த மையத்திற்கு இந்தியா வழங்கிய நடராஜரின் சிலையை படத்தில் பார்க்கலாம். சென் விஞ்ஞானிகள் அணுத்துகள் நடனத்தையும் நடராஜர் நடனத்தையும் ஒப்பிட்டு போற்றி நன்றி தெரிவிப்பதற்காக இந்திய அரசு பெருமையுடன் வழங்கியது. ஆக விஞ்ஞானம் வியக்கும் மெய்ஞான நடனம் நம் சிதம்பரம் நடராஜரின் நடனம் என்பதை அறியும் போது நம் மெய்சில் இருக்கிறது. இந்து என்பதில் பெருமை கொள்வோம். சிதம்பரம் நடராஜரின் நடனமும் உலகில் இயற்பியலில் உள்ள ஒரு சாதாரண அணுவின் மையப்பகுதியில் நடக்கும் நிகழ்வும் இரண்டும் ஒன்றே. இதைதான் சிதம்பர ரகசியம் என்று குறிப்பிடுவார்கள். உலகின் அடிப்படை ஆதாரம் இந்த சிதம்பர ரகசியம். கோயிலுக்கு செல்வதின் பின்னணியில் உள்ள விஞ்ஞானபூர்வமான காரணங்கள். வளமான பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்திற்கு புகழ்பெற்ற நாடு இந்தியா. இந்த நாடு முழுவதும் ஒவ்வொரு மூலை முடுக்கெல்லாம் எண்ணற்ற இந்து கோயில்கள் உள்ளன. பெரும்பாலான மக்கள் கடவுளின் ஆசியை பெறுவதற்கான கோயில்களில் வருகை தருகின்றனர். இருப்பினும் வெகு சிலரே கோயில்களுக்கு செல்வதற்கான பின்னணியில் உள்ள விஞ்ஞானபூர்வமான காரணத்தை தெரிந்து வைத்துள்ளனர். இந்துக்களின் சம்பிரதாயங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அற்புதமான விஞ்ஞான காரணங்களும் அதிர்ச்சியூட்டும் 10 வியப்பான சமயம் சார்ந்த சடங்குகளும். கோவில் எனப்படும் புனிதமான இடத்தில் கிடைக்கும் நேர்மறையான ஆற்றல் திறன்கள் அனைத்தையும் தமக்குள் உறிஞ்சி கொள்வதே கோயில்களுக்கு பக்தர்கள் செல்வதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் நம் உடலில் உள்ள 5 புலன்களும் முனைப்புடன் செயல்படும் போது மட்டுமே இந்த நேர்மறையான ஆற்றல் உறிஞ்சப்படும். இதைதான் கடவுளிடமிருந்து எமக்கு கிடைக்கும் அருள் என முன்னோர்கள் கூறுவார்கள். இந்த 5 புலன்கள் கோயிலுக்குள் உள்ள எண்ணிடலங்கா செயல்கள் மூலம் தூண்டப்படலாம். அதனால் இந்து சமய நூல்களின்படி கோயில்களுக்கு செல்வதற்கான அடிப்படை காரணங்களை பார்க்கலாம். கோயில் கட்டமைப்பு மற்றும் இருப்பிடத்திற்கு பின்னணியில் உள்ள காரணம். எப்போதுமே அளவுக்கு அதிகமாக நேர்மறை ஆற்றல் திறன்களால் சூழப்பட்டுள்ள இடத்தில் கோயிலின் இருப்பிடம் இருக்கிறது.
வடக்கு இறுதியில் இருந்து தெற்கு இறுதிக்கு காந்தம் மற்றும் மின்சார அலைகள் சுலபமாக பாயும் இடம் தான் கோயிலுக்கான சிறந்த இடமாகும். கடவுளின் சிலை. கோயிலின் இதய பகுதியான மூலஸ்தானம் அல்லது கர்ப்ப கிரகத்தில் தான் கடவுளின் சிலை வைக்கப்படும். மூலஸ்தானத்தில் தான் பூமி அதிகபட்சமான காந்த அலைகளை கொண்டிருக்கிறதாக நம்பப்படுகிறது. சிலையை வைத்த பிறகுதான் கோவிலின் கட்டமைப்பு எழுப்பப்படும். கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பாக காலணிகளை கழற்றி வைப்பதற்கான பின்னணியில் உள்ள காரணம். கோயில்களுக்கு செல்வதின் பின்னணியில் உள்ள விஞ்ஞானபூர்வமான காரணத்தை பார்த்தோம். கோயிலுக்குள் நுழைவதற்கு முன்பாக காலணிகளை கழற்றி வைக்க வேண்டிய விஷயத்தை பற்றியும் பார்க்கலாம். ஏற்கனவே கூறியதைப் போலவே தூய்மையான மின்சாரம் மற்றும் காந்த அலைகளை கொண்ட நேர்மறையான ஆற்றல் திறன் கொண்ட இடத்தில்தான் கோயில்கள் கட்டப்படும். பழங்காலத்தின் நேர்மறை ஆற்றல்களில் சிறந்த கடத்தையாக இருக்கும் விதத்திலான தொழில்நுட்பத்தில் கோயில்களின் தரைகள் வடிவமைக்கப்பட்டன. இந்த ஆற்றல் திறன் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் பாதம் வழியாக அவர்களுக்குள் ஊடுருவவும் அதனால்தான் கோயிலுக்குள் வெறும் காலுடன் செல்ல நேர்கிறது. கோயில் மணியை அடிப்பதற்கான காரணம். கோயிலுக்குள் நுழையும் போதெல்லாம் மூலஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக கோயில் மணியை அடிக்க சொல்வார்கள். இந்த மணி எழுப்பும் ஒலி உங்கள் கேட்கும் திறனை முனைப்பாக்கும். கோயில் மணி அடிக்கும்போது அது கூர்மையான ஒலியை எழுப்பும். அது 7 வினாடிகளுக்கு எதிரொலிக்கும். உங்கள் உடலில் உள்ள 7 உணர்வு மையங்களை முனைப்பாக்க இந்த 7 வினாடி காலம் போதுமானது. சாமி சிலை முன் கற்பூரம் காட்டுவதற்கான காரணம். கடவுள் சிலைக்கு முன் கற்பூரம் ஏற்றும் முறையை பற்றி தெரிந்து கொள்வதும் மிக முக்கியமாகும். இருட்டான கோயிலுக்குள் சாமி சிலை முன்பு கற்பூரம் ஏற்றுவதால் உங்களது பார்வை உணர்வு முனைப்பாகும். மேலும் இருள் சூழ்ந்த சுவாமி சந்நிதியில் சுவாமியின் உருவம் மட்டும் நம் கண்களுக்கு தெரியும். தீபாராதனை தட்டில் கைகளை ஒத்தி எடுப்பது எதற்காக? தீபாராதனை காட்டும்போது கற்பூரம் ஏற்றப்பட்டுள்ள தட்டில் கைகளால் ஒத்தி எடுப்போம். பின் கைகளால் கண்களை ஒத்தி கொள்வோம். இதனால் வெதுவெதுப்பான உங்கள் கைகள் கண்களின் பார்க்கும் உணர்வை முனைப்பாக்கும். கடவுளுக்கு மலர்களால் பூஜை செய்வதற்கான காரணம். பூக்கள் என்பது மென்மையாகவும் தூய்மையானதாகவும் நல்ல நறுமணத்துடன் இருக்கக்கூடியவை. அதை நம் கோயிலில் உள்ள கடவுளுக்கு படைக்கிறோம். இருப்பினும் திடமான நறுமணத்தை கொண்ட சில மலர்களை மட்டுமே கடவுளுக்கு அர்ப்பணிக்க முடியும். உதாரணத்துக்கு ரோஜா, மல்லிகை, சாமந்தி போன்ற மலர்கள் பூக்களின் நறுமணம், ஊதுபத்தி மற்றும் கற்பூரத்தின் நறுமணம் ஒன்றாக சேர்ந்து உங்கள் வாசனை உணர்வை முனைப்பாக்கும். தீர்த்தம் குடிப்பதற்கு பின்னணியில் உள்ள காரணம். கடவுளுக்கு பூஜைகள் செய்து முடித்த பிறகு பக்தர்களுக்கு நீர் வடிவிலான தீர்த்தம் பிரசாதமாக அளிக்கப்படும். நெய், பால் மற்றும் தயிரை கொண்டு இது செய்யப்படும். தீர்த்தத்தை செப்பு அல்லது வெள்ளி பாத்திரத்தில் தான் பொதுவாக வைத்திருப்பார்கள். நம் உடலில் உள்ள 3 வகையான தோஷங்களை சமநிலையுடன் வைத்து கொள்ளவே தீர்த்தத்தை செப்பு பாத்திரத்தில் வைக்கிறார்கள். இது உங்கள் சுவை உணர்வை முனைப்பாக்கும். மூலஸ்தானத்தை சுற்றி வருவதற்கான காரணம். பிரார்த்தனை முடித்த பிறகு மூலஸ்தானத்தை சுற்றி 8 அல்லது 9 முறை வலப்பக்கமாக சுற்றி வர வேண்டும். இப்படி சுற்றி வருவதால் உங்கள் உடல் கோயிலுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த நேர்மையான ஆற்றல் திறன்களையும் உறிஞ்சிவிடும். இதனால் உங்கள் மனதுக்கு அமைதி கிடைக்கும். உங்கள் ஐம்புலன்கள் நல்ல முறையில் வேலை செய்யும். மனம் நல்ல முறையில் செயல்படும். மனம் நல்ல முறையில் செயல்படும் போது நல்ல எண்ணங்கள் தோன்றும். நல்ல எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையை நல்ல முறையில் செயல்பட தூண்டும். இதுவே கோயிலுக்கு சென்றால் நமக்கு இறை அருளால் கிடைக்கக்கூடிய ஒன்று. கோயிலுக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும்? இதில் உள்ள அறிவியல் என்ன? இது எல்லா கோயிலுக்கும் பொருந்தாது. சர்வ லட்சணங்களையும் கொண்டிருக்கும் கோயில்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். பழங்காலத்து கோயில்களில் எல்லாம் இது 100% உள்ளன. எப்படி என்று கேட்பவர்களுக்கு சரியான விளக்கம். தினசரி 6 கால பூஜை நடக்கும் கோயில்களில் எல்லாம் பெரும்பாலும் 100% ஆற்றல் நமக்கு கிடைக்கும். பூமியின் காந்த அலைகள் அதிக வீசப்படும் இடங்கள் தான் இந்த கோயில்களின் சரியான அமைவிடம். இது பொதுவாக ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்கள், மலைகள், மேட்டுத்திடல்கள் மற்றும் ஆழ்ந்த இடங்கள் ஆகியவையாகும். கோயில்கள் ஒரு அபிமிதமான காந்த சக்தியையும் நேர்மறை சக்திகளையும் அதிகமாக கொண்டிருக்கும். கோயிலின் முக்கிய சிலை தான் இந்த மையப்பகுதியில் விற்றிருக்கும். அதை நாம் கர்ப்ப கிரகம் அல்லது மூலஸ்தானம் என்று கூறுவோம். இந்த மூலஸ்தானம் இருக்கும் இடம்தான் அதன் சுற்று வட்டாரத்திலே காந்த சக்தி மற்றும் நேர்மறை சக்தி அதிகம் காணப்படும் இடமாகும். பொதுவாக இந்த மூலஸ்தானம் சுயம்புவாக உருவாகும் அல்லது அங்கே கிடைக்கப்பெறும் அல்லது வைக்கப்படும் சிலை முதலில் காணப்படும். அதன் பின்புதான் கோயில் உருவாகும். கர்ப்ப கிரகத்தின் நேர்மறை சக்தி. நிறைய கோயில்களின் கீழே, அதுவும் அங்குள்ள பிரதான கர்ப்ப கிரகத்துக்கு கீழே
சில செப்பு தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும். அதுதான் கீழே இருக்கும் அந்த சக்தியை பன்மடங்காக்கி வெளியே கொணரும் வல்லமை பெற்றது. எல்லா மூலஸ்தானமும் 3 பக்கங்களிலும் மூடப்பட்டு முன்பக்க வாசல் மட்டும்தான் திறந்திருக்கும். சரியான அளவுக்கு கதவுகள் இருக்கும். இது கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் சக்தியை எங்கும் போக விடாமல் ஒரு வழியாக, அதுவும் வாசலின் இடது மற்றும் வலது புறத்தில் இருக்கும் இறைவனை வணங்கும் பக்தர்களுக்கு மட்டும் அதிகமாக கிடைக்கும். இது உடனே தெரியாமல் இருக்கும் ஒரு சக்தி. தொடர்ந்து கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு மட்டும் ஒருவித சக்தி அந்த கோயிலில் கிடைக்கும் என்பது நன்றாக தெரியும். கோயிலின் பிரகாரத்தை இடமிருந்து வலமாக சுற்றி வருவதன் காரணம் இது அந்த சக்தியின் சுற்றுவட்ட பாதை என்பதால் இடமிருந்து வலமாக சுற்றி வருகிறோம். மூலஸ்தானத்தை சுற்றும் போது அப்படியே அந்த சக்தியின் சுற்றுவட்ட பாதை கூட சேர்ந்து அப்படியே நம் உடம்பில் வந்து சேரும். இந்த காந்த மற்றும் ஒருவித நேர்மறையான மின்சார சக்தி நமது உடம்புக்கும் மனதிற்கும் என் மூளைக்கு தேவையான ஒரு நேர்மறையான அண்டவியல் சக்தி ஆகும். கோயிலின் மூலஸ்தானத்தில் ஒரு விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும். விக்கிரகத்திற்கு பின்பக்கம் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அதை சுற்றி கண்ணாடி இருக்கும். அது செயற்கை ஒளி வட்டம் வருவதற்காக அல்ல. அங்குள்ள சக்தியை அப்படியே அதற்குள்ளே இருக்க செய்யும் ஒருவித தொழில்நுட்ப செயலை தான் அந்த கண்ணாடி செய்கிறது. அது மட்டுமல்லாது மந்திரம் சொல்லும் போதும் மணி அடிக்கும் போதும் அங்கே செய்யப்படும் அபிஷேகம் அந்த சக்தியை மென்மேலும் கூட்டி ஒரு கலவையாய் வரும் ஒரு அபிரதமான சக்தி உற்பத்தி நிலை தான் மூலஸ்தானம் என்னும் கருவறையாகும். இவ்வளவு அபிஷேகம், கற்பூர எரிப்பு, தொடர்ந்து விளக்கு எறிதல், இதை ஒரு அறையில் நீங்கள் செய்து பாருங்கள். 2 நாளில் அந்த இடம் கெட்ட நாற்றம் எடுக்கும். ஆனால் கோயிலில் உள்ள இந்த கர்ப்ப கிரகம் எத்தனை வருடம் பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம், குங்குமம், விபூதி, எண்ணெய் மற்றும் சீக்காய் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்தாலும் அந்த இடம் நன்றாகவே அற்புதமாக இருக்கும். நாம் வீட்டில் செய்தால் எதிர்மறை செயல்பாடுகளை காணலாம். கடைசியில் செய்யும் சொர்ணாபிஷேகம் இந்த சக்தியை ஒவ்வொரு நாளும் கூட்டிக் கொண்டே செல்லும். ஆனால் வீடுகளிலோ மற்ற இடங்களிலோ தனிப்பட்ட இடங்களிலோ செய்தால் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே வரும். கோயிலில் கொடுக்கப்படும் தீர்த்தம், பூக்கள், கற்பூரம், துளசி, குங்குமப்பூ, கிராம்பு இதை சேர்த்து அங்கு செம்பில் வைக்கப்பட்டு கொடுக்கும் தீர்த்தம் ஒரு அற்புதமான சுவையை கொடுக்கும். மேலும் அந்த சுவை கோயிலில் உள்ளது போல் வேறு எங்கும் கிடைக்காது. இதை ஒரு சுட்டு அருந்தினால் கூட அதில் உள்ள மகிமை மிக மிக அதிகம். இதை தொடர்ச்சியாக உட்கொண்டவர்களுக்கு இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டு அருமருந்தாக செயல்படும். இதை 3 தடவை கொடுக்கும் காரணம், ஒன்று உங்கள் தலையில் தேய்த்து உங்கள் உடலை புண்ணியமாக்க, மிகுதி 2 சொட்டுகளும் உங்கள் உடம்பை தூய்மையாக்க. இன்று 1000 பர்பஸை அமெரிக்காவிலிருந்து வந்தாலும் கூட கிராம்பு, துளசி, வேம்பு ஆகியவற்றில் பர்பஸை தயாரிக்கும் காரணம் இதுதான். வாய் நாற்றம், பல் சுத்தம் மற்றும் இதர இரத்தத்தை சுத்தப்படுத்துதல் போன்ற அற்புதமான வேலைகளை செய்யும் கலவைதான் இந்த தீர்த்தலம். கோயிலுக்கு முன்பெல்லாம் தினமும் சென்று வந்த இந்த மானிடர்களுக்கு எவ்வித நோயும் அண்டியதில்லை என்பது இதுவே காரணம். அபிஷேக நீர். கோவிலின் அபிஷேகம் முடிந்து வஸ்திரம் சாத்தும் போது மற்றும் மகா தீபாரதனை காட்டும் போதும் கதவை திறக்கும் காரணம் அந்த சுயம்புக்கு செய்த அபிஷேக சக்தி எல்லாம் மொத்தமாக உருவெடுத்து அப்படியே அந்த ஜோதியுடன் ஒன்று சேர வரும்போது தான் கதவு அல்லது திரையை திறப்பார்கள். அது அப்படியே பக்தர்களுக்கு வந்து சேரும். அந்த அபிஷேக நீரை எல்லோருக்கும் தெளிக்கும் போது உங்கள் உடம்பில் ஒரு சிலிப்பு வரும். காரணம் இதுதான். கோயிலுக்கு மேல் சட்டை அணிந்து வர வேண்டாம் என கூறுவதற்கும் இதுதான் முக்கிய காரணம். அந்த சக்தி அப்படியே மார்புக்கூட்டின் வழியே புகுந்து உங்கள் உடம்பில் சேரும் என்பது ஐதீகம். பெண்களுக்கு தாலி அணியும் காரணமும் இதுதான். நிறைய பெண்களுக்கு ஆண்களை போன்று இருதய நோய் வராமல் இருக்கும் காரணம் இந்த தங்க உலோகம் இருதயத்தின் வெளியே நல்ல நேர்மறை சக்தியை வாங்கி கொழுப்பை கூட கரைக்கும் வல்லமை இருப்பதாக அறிவியல் கூறுகிறது. மாங்கல்யம், கார்சாவி மற்றும் புது நகைகள் இதெல்லாம் இங்கு வைத்து எடுத்தால் அந்த உலோகங்கள் இதன் சக்தியை அப்படியே பற்றி கொள்ளுமாம். இது சில பேனாக்கள் மற்றும் பத்திரிகைகள் மற்றும் எல்லாவற்றுக்கும் பொருந்தும். கல் சிலையின் முன் வைத்து எடுக்கும் பொருட்கள் அங்கிருந்து சக்தி கிடைக்கிறது. எவ்வளவு பேர் பல மைல் தூரத்தில் இருந்து பயணம் செய்திருப்பினும் சாமி தரிசிக்கும் போது அந்த சில நொடிகள் நம் உடம்பில் ஒரு மென்மையான சிலிப்பும் ஒருவித நிம்மதியும் ஏற்படுவதோடு ஒரு சக்தியும் கிடைத்து மிச்சம் உள்ள எவ்வளவு பெரிய பிரகாரத்தையும் சுற்றி வரும் வல்லமையை நமக்கு கொடுக்கும் ஒரு மீள் சக்தி நிலையம்தான் இந்த கோயிலில் மூலஸ்தானம். கொடிமரமும் கோபுர கலசமும். கோயிலின் கொடிமரத்திற்கும் இந்த கருவறைக்கும் ஒரு நேரடி கம்பியில்லா தொடர்பு உண்டென்றால் அது மிகையாகாது. கோயிலின் மேல் இருக்கும் கலசம் சில சமயம் இரிடியமாக மிக அரிதான சக்தி மிக்க ஒரு உலோகம். மாற இதுதான் காரணம்.
கீழிருந்து கிளம்பும் காந்த சக்தி மற்றும் இடியின் தாக்கம் தான் ஒரு சாதாரண கலசத்தை இரிடியமாக மாற்றும் திறன் படைத்தது. கோயிலை இடி தாக்கும் அபாயம் இல்லாமல் போனதற்கு காரணம் கோயில் கோபுரத்தில் உள்ள இந்த கலசங்கள் தான். இவை ஒரு சிறந்த மின்கடத்தியாகும். கோயில் மண்டபத்தில் உள்ள கொடிமரம் இன்னொரு இடிதாங்கியாகும் மற்றும் இதுதான் கோயிலின் வெளிப்பிரகாரத்தை காக்கும் இன்னொரு பாதுகாப்பு கவசம். அது மட்டுமல்லாமல் கோயில் கதவு என்றுமே மரத்தினால் செய்யப்பட்டதாக இருக்கும். ஏனென்றால் எல்லா உயர் சக்திகளையும் சமநிலைப்படுத்தி ஒரு சிறப்பான காரியத்தை மரக்கதவுகள் செய்யும். இடி இறங்கினால் கோயிலின் கதைகளில் உள்ள மணி கண்டிப்பாக அதிர்ந்து ஒருவித ஒளியை ஏற்படுத்தும். இதுவும் ஒரு இயற்கை விஷயம்தான். இருவேளை கோயிலுக்கு சென்று வந்தால் மனிதனின் உடல் மட்டுமல்ல, அவனின் மனதும் மூளையும் சுத்தமாகும். சித்த சீவ சுவாதீனம் இல்லாதவர்கள் கூட கோயிலில் கட்டி போடும் விஷயம் இந்த ஒரு சக்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால் தான். கோயிலின் மடப்பள்ளியில் கிடைக்கும் புளியோதரை ஆகட்டும், சர்க்கரை பொங்கல் ஆகட்டும், இந்த ருசியை எந்த ஒரு நட்சத்திர விடி சமையல் அறையிலும் கொடுத்து விட முடியாது. சில கோயில்களில் 2 அல்லது 4 வாசல்கள் இருக்கும். காரணம், இந்த சக்தி அப்படியே உங்களுடன் வெளியே செல்ல வேண்டும் என்று நம் முன்னோர்களும் மூத்தவர்களும் நமக்கு வகுத்த சூத்திரம்தான் இந்த கோயில் வழிபாட்டில் உள்ள தொழில்நுட்பம். அருவிகளில் குளித்தாலோ, மலைப்பிரதேசங்களுக்கு சென்றாலோ, கடற்கரை பக்கம் போனாலோ உடலுக்கு நல்லது என்கிறது அறிவியல். இங்கே போனால் சுத்தமான காற்றை சுவாசிப்போம், உடல் ஆரோக்கியம் அடையும். ஆனால் இருக்கிற விலைவாசியில் அந்த பக்கமெல்லாம் எல்லோராலும் போய் வர முடியுமா? இந்த குறையத்திற்குத்தான் உள்ளூரிலே கோயில்களை கட்டி வைத்தார்கள். கருவறையில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்பவர்கள் அப்போது அப்பகுதியில் காற்று மண்டபம் ஈரமாகும், எதிர் மின்னோட்டம் அதிகமாகும். ஈரப்பதமும் எதிர் மின்னோட்டமும் இருக்கும் இடத்தில் பிராணவாயு அதிகமாக வெளிப்படும். சுத்தமான பிராணவாயுவை சுவாசிக்கும் போது இரத்த ஓட்டம், இருதய துடிப்பு ஆகியவை சீராகும். இதனால்தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். இனிமேலாவது கோயில்களுக்கு தினமும் சென்று வாருங்கள். இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாது மனம், எண்ணம் அனைத்திற்கும் நல்லது. உங்கள் செயல்கள் நல்ல முறையில் அமையும். ஓம் நமச்சிவாயா. ஓம் நமோ நாராயணா.